எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி உலக தினம். ஒவ்வொரு உலக தினம் அன்றைக்கும் ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக அன்றைக்கி பண்ணுவாங்க, ஒரு தீம். பட் இந்த இன்னைக்கு தீம் என்னென்னா, ஒரு பில்லியன் பச்சை விஷயங்கள் செய்யணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதுதான் இந்த வருஷத்தோட தீம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாருமே ஒரு செடியாவது நடணும், இல்லைனா ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் கலந்து கொள்ளணும். நம்ம சமுதாயத்துக்காக, உலகத்தை காக்கிறதுக்காக ஏதாவது பண்ணுற ஒரு விஷயமா. நாங்கள் இன்றைக்கி சின்னதாக ஒரு செடி இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஒரு ஒய்எம்சியில் இங்கே ஒரு 100 செடிகள் பிளான் பண்ண போகிறோம். இது ஒரு ஆரம்பம். இந்த பச்சை புரட்சி தமிழ்நாடு முழுவதும், அதுக்கப்புறம் ஆந்திரா, கேரளா அந்த மாதிரி இடம்லாம் ட்ரை பண்ண போகிறோம். இப்போ தமிழ்நாடு மட்டும் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே 1,00,000 செடிகள் நட போகிறோம். இது எங்களோட ஒரு சின்ன இது. என்னோட வேண்டுகோள், நீங்கள் எல்லாருமே தயவுசெய்து ஒரு செடியாவது, இன்றைக்கி இல்லை நாளைக்காவது, இல்லைனா அடுத்த நாள், இல்லை இந்த வாரத்துக்குள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளே, இல்லைனா எங்கேயாவது பக்கத்தில் ஒரு செடி. ஆனால் நடுறது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த செடியை பராமரிக்கணும், அந்த செடி வளரணும். இது நமக்காக இல்லை, இது வரப்போகிற ஒரு எதிர்காலத்துக்காக, வரப்போகிற சமுதாயத்துக்காக, நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்காக பண்ணுற ஒரு சின்ன ஒரு முயற்சி. இது ஒரு கதை யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. ரொம்ப வயசானவர் செடி நட்டுக்கிட்டு இருந்தாராம். அப்போ எல்லாரும் சொன்னாங்க, எதுக்குங்க, நீங்கள் தான் இன்னும் கொஞ்சம் நாளில், நீங்கள் இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் நீங்கள் இறந்துருவீங்க, எதுக்காக இது எப்போ மரமாக போகுது, எப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு. அவர் சொன்னார், இது எனக்காக இல்லை, என்னோட பேர குழந்தைங்களுக்காக. ஏன்னா என்னோட தாத்தா வச்ச செடி தான் இப்போ பெரிய மரமாக நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஸோ இது மாதிரி நம்ம எல்லாருமே நமக்குன்னு நினைக்காம சமுதாயத்துக்காக, ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்காக நினச்சி இது மாதிரி ஏதோ செய்யணும். அண்ட் தயவுசெய்து ஒரு செடி, எனக்காக இல்லை, உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக, உங்கள் பேர பசங்களுக்காக ஒரு செடி இன்னைக்கு நடங்க. Thank you very much. And I'd like to thank all of you all for being here. It's such an honor being here with you all, and thank you for being a part of this wonderful event. It really so. Thank you very much. I think it's so important to support the environment, and it's important to create opportunities for everyone to become involved at the ground level. And so a project like this, planting trees and making sure that they are maintained, will go a long way to drawing attention for the environment and all that we can do together to help keep Chennai clean and healthy, and help keep the world clean and healthy. So congratulations on a great initiative, and again, thank you for having us here as well. We're happy to support you. இந்த பச்சை புரட்சி தற்பொழுது ஒய்எம்சிஏயில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது பல இடங்களிலும் பரவி, அனைத்து இடங்களிலும் பச்சை புரட்சி நன்கு தழைத்து நிழல் தரும் ஒரு இயக்கமாக மாறும் என்பதில் நம்பிக்கை கொண்டு இதை ஆரம்பித்த திரு விக்ரம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும். தற்பொழுது புவி வெப்பமாதல் போன்ற பல நிகழ்வுகளில் பூமி தாயின் மடி குளிர வேண்டுமானால் நிறைய மரங்கள் நடப்பட வேண்டும். அதில் தற்பொழுது இந்த பசுமை புரட்சி ஒரு நல்ல வித்து என்று நினைக்கிறேன். இதனால் நமக்கு நிழல் கிடைப்பதுடன் இந்த குளோபல் வார்மிங் என்று சொல்லப்படும் இந்த புவி வெப்பமடைதலையும் பலவிதமாக தடுக்கலாம். ஆகவே இதை செடி நடுவதுடன் அவரவர்கள் இதை நல்லபடியாக பாதுகாத்து நல்ல ஒரு மரமாக தழைத்து அனைவர்களுக்கும் நிழல் கொடுக்குமாறு செய்த திரு விக்ரம் அவர்கள் மற்றும் US கான்சுலேட் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.